வணக்கம் RC7 கோஸ் ஹண்டர்ஸ். சாத்தானியம். பொதுவா சாத்தானியம்னா நம்ம என்ன யோசிப்போம்? ரொம்ப மிருகத்தனமான, பலி குடுக்குறவங்க, கொடூரமானவங்க இப்படித்தானே நெனச்சுக்கிருப்போம். ஆனா அது இல்லைங்க உண்ம. சாத்தானியம் இது நெறைய நாடுகள்ல ரொம்ப பிரபலமா ஒரு ரீஜியனா தோன்றிக்கிருக்கு. பொதுவா சாத்தான்கள் எப்படி பிரபலமா இருக்குன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவங்க. அதாவது இவங்களோட கண்ணோட்டத்துல நம்ம இந்த ஷோவ கொண்டு போறோம். இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் ஜீசஸோட பேர்ல இங்க நெறைய பேர் பாவம் செய்றாங்க. ஆனா நாங்க சாத்தானோட பேர்ல நெறைய நல்லது செய்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட முக்கிய குறிக்கோளா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனிமனித சுதந்திரம். அது மட்டும் இல்லைங்க. இவங்களோட முக்கிய குறிக்கோளா ஆன்மீக சுதந்திரம். இது இன்றியமையாத ஒண்ணா அவங்களுக்கு இருக்கு. உலகம் முழுவதும் இந்த சாத்தானோட கோவில்கள் அதிகரிச்சுட்டே வருது. ஆனா இது எல்லாம் ஒரே இடத்துல நிலைப்பாடா இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி ஒரு நகர்ல ஒரு வருஷத்துக்கு அந்த சாத்தான் கோவில் இருந்துச்சுன்னா, அது அடுத்த வருஷம் அப்போ இன்னொரு நகரத்துக்கு அத மாத்திருவாங்க. இது ஏன்னா முக்கியமா பாதுகாப்புக்காக. அதாவது கிறிஸ்துவ மதத்துல கட்டளைகள் இருக்கு இல்லையா? அதுக்கு எதிரா செயல்படுறவங்க தான் இந்த சாத்தானியர்கள். கிறிஸ்துவ மதத்துக்கும், இந்த மதத்துக்கும் நெறைய விஷயங்கள் ஒத்துப்போது. அதுல ஒண்ணு தான் கிராஸ் சிம்பல். இப்ப கிறிஸ்துவ மதத்துல கிராஸ் சிம்பல் வச்சு வழிபடுவாங்க இல்லையா? அது மாரி தான் சாத்தான் இதுலயும் கிறிஸ்துவ இதுல யூஸ் பண்ற மாரி ஒரு கிராஸ் சிம்பல் வச்சிருப்பாங்க. ஆனா, அத நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, அது தலைகீழா இருக்கும். இது எதுக்காகன்னா, கிறிஸ்துவ மதத்துல நீங்க பின்பற்ற எதையும் இங்க பின்பற்ற முடியாது. அதுக்கு முரண்பாடா நாங்க செயல்படுவோன்ற காட்டுறதுக்காக தான் இந்த சிம்பல வச்சிருக்காங்க. கிறிஸ்துவ மதத்துல எப்படி பைபிள ஒரு புனித நூலா கருதுறாங்களோ, அதே மாரி தான் இந்த சாத்தானியத்திலயும் ஒரு பைபிள வச்சிருக்காங்க. அந்த பைபிள் பேர் தான் சாத்தானிய பைபிள். இந்த சாத்தானிய பைபிள் யுஎஸ்ஸ சேர்ந்த ஆண்டன் லவேவால எழுதப்பட்டிருக்கு. இந்த மனிதன் 1969ல இந்த சாத்தானிய பைபிள முழுசா எழுதி வெளியிட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கும், சாத்தானிய மதத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, கிறிஸ்துவ மதத்துல சிலுவன்றது நேரா இருக்கும். ஆனா சாத்தானிய மதத்துல அது தலைகீழா இருக்கும். இதுலருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய கடவுள் நிலைப்பாடு எங்களுக்கு தலைகீழா இருக்கும். அதனால சாத்தானியர்கள கும்பிடுறவங்க மட்டும் எங்க ஆலயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு தெள்ளத் தெளிவா இதுல சொல்லியிருக்காங்க. சாத்தானியர்கள் பொதுவாவே பஃபோமெட்ன்ற ஒரு சிலைய வச்சு தான் வழிபடுவாங்க. அது சடங்குகளா இருக்கட்டும், இல்ல பிரார்த்தனைகளா இருக்கட்டும், எல்லாமே இந்த பஃபோமெட்ன்ற ஒரு சிலைய வச்சு தான் வழிபடுவாங்க. இந்த எலிஃபெஸ் லெவின்றவர் தான் இந்த பஃபோமெட்ன்ற ஒரு சிலையையும் வடிவச்சிருக்காரு. இதை எதனால வடிவச்சிருக்காருன்னா, இந்த புத்தகத்தோட முழு குறியீடா தான் இந்த பஃபோமெட்ன்ற ஒரு சிலைய அவரு வடிவச்சு வெளியிட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்துவ மதத்துல ஒரு கட்டளைகள்னு இருக்கு. அதுல முக்கியமா சொல்றேன் ஒரு கட்டளை என்னன்னா, சிலை வணக்கம் இருக்கவே கூடாது அப்படின்னு தான். அதே சாத்தானியத்துல சிலை வணக்கம் தான் முக்கிய பங்கா, இன்றியமையாத ஒண்ணா இருக்குது. அது சாத்தானியர்கள் அவங்களுக்கு வச்ச பேர் என்னன்னா, சாத்தானியவாதிகள். மத சார்பு இல்லாதவர்கள், தனி மனித சுதந்திர போராளிகள். அதாவது அவங்கள கொடூரமா காட்டாம, அவங்கள ஒரு நல்லவங்களா காட்டுற விதமா தான் இந்த பெயர்கள அவங்க அவங்களுக்கே வச்சிருக்காங்க. சாத்தானிய கோவில்ல உள்ள வரும்போதே அங்கே ஒரு நோட்டீஸ் மாரி எழுதி ஒட்டியிருப்பாங்க. அது என்னன்னா, சாத்தான் மட்டும் தான் உங்களுக்கு ஒரே கடவுள். அவர நம்புறவங்க மட்டும் உள்ள வாங்க. கடவுள நம்புறவங்க உள்ள வர வேண்டாம் அப்படின்னு தெளிவா அங்கே எழுதியிருப்பாங்க. பஃபமெட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பஃபமெட்ன்ற ஒரு சிலைய வச்சு தான் சாத்தானியர்கள் ஒரு பிரார்த்தனையா இருக்கட்டும், இல்ல பலி குடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த சிலை இல்லாம அது பண்ணவே மாட்டாங்க. இந்த பஃபமெட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுத்தலை மற்றும் மனித உடல் கொண்ட ஒரு உயிரினம் மாதிரியும் இல்லாம, ஒரு அரக்கன் மாரியும் இல்லாம இருக்கும். அதாவது 1856ல பிரான்ஸ் அமானுஷ்ய நம்பகத்தவர்னு அழைக்கப்படுற எலிபஸ் லெவின்றவரு ஒரு புத்தகத்த வெளியிடுறாரு.
அந்த புத்தகம் பேர் என்னன்னா டிரான்சென்டென்டல் மேஜிக் இட்ஸ் டாக்ட்ரைன் அண்ட் ரிச்சுவல். அதாவது இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா ஆழ்நிலை மேஜிக், அதன் கோட்பாடு மற்றும் சடங்குகள். இந்த வீடியோவை நான் இதோட முடியலாம். ஆனா இருளோட விளையாட்டு முடியவே முடியாது.